You can now make online payments to Sri Lanka Standards Institution via GovPay. கிராமிய வறுமையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் உற்பத்தியில் ஈடுபடக்கூடியமாறு மக்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். காணிகள் வெவ்வேறு அரச திணைக்களங்களாலும் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு உற்பத்தி பொருளாதாரத்துக்கு பங்களிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த காணிகளை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உடனடியாக விடுவிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சொந்த காணி இல்லாத பெருமளவான மக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே வாழுகிறார்கள். ஆகவே காணியற்ற மக்களுக்கு காணி ஒதுக்கீடு என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மைக்கால தரவுகளின்படி இந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் 7% இயலாமையுடையவர், அதாவது டிசேபிளாக 7% டிசபிலிட்டி உடையவர்களாக இருப்பது அண்மை காலத்திலே கண்டறியப்பட்டிருக்கிறது. இயலாமை உடையவர்களுக்கான கல்வி வசதி ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதில் உண்மை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசங்களிலே பொது போக்குவரத்து மிகவும் மோசமாக இருப்பதன் காரணத்தால் இந்த இயலாமை உடைய பிள்ளைகள் மாணவர்கள் பல தூர கிலோமீட்டர் சென்று இந்த கல்வியை கற்பதற்குரிய வசதிகள் அங்கு இல்லை. அந்த வகையிலே இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கான கல்வி வசதி ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஏற்படுத்தப்படுமானால் அந்த விசேட தேவையுடைய இயலாமை உடையவர்கள் கூடிய பயனை பெற்றுக் கொள்வார்கள். இந்த அஸ்வஸ்ம திட்டத்துக்கான பயனாளிகளை தெரிவு செய்யும் போது அந்த அதிகாரிகள் அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், கரண்ட் பில்லை பார்க்கிறார்கள். எலக்ட்ரிசிட்டி பில்லில் பெரிய தொகை இருந்தால் இவ்வளவு பெரிய தொகையை மின்சாரத்துக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்றால் நீங்கள் அஸ்வசமாக உங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்தங்கு முன்வைக்கப்படுகிறது. கௌரவ தலைமை தாங்கும் சபாநாயகர் அவர்களே, இந்த இயலாமை உடையவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பல மின் உபகரணங்களை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. படுக்கையில் உள்ளவர்கள் எந்த நேரம் அவர்களுக்கு காற்று ஃபேன் தேவையாக இருக்கிறது. இவ்வாறு பல மின் உபகரணங்களை பாவிக்கும் போது ஒபியஸ்லி அந்த அவையோட பில் ஒரு பெரிய பில்லாக வரும். உங்களுடைய கரண்ட் பில் பெரிய பில் என்று சொல்லி அவர்களுக்கு அஸ்வசம திட்டம் கொடுக்கிறதை நிறுத்துவதாக இருந்தால் அது உண்மையாக அவர்களுக்கு செய்கின்ற ஒரு அநியாயமாக இருக்கும். ஆனால் ஆகமடியால் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஃபீல்ட் லெவலில் வேலை செய்கிறவர்களுக்கு தயவு செய்து அந்த அறிவுறுத்தல் போக வேண்டும். இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை மாத்திரம் வச்சு நாங்கள் அஸ்வசம பயனாளியாக முடியுமா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதை நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இம்முறை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து வாய் பேச முடியாத விசேட தேவைக்கு உட்பட்ட ஒரு மாணவர் முதலாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தன் சுய முயற்சியின் ஊடாக படித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய நாட்டிலே இவ்வாறான விசேட தேவை உள்ளவர்களுக்கான பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்குரிய வசதி எங்களுடைய நாட்டிலே இல்லை. ஆனபடியினால் அந்த மாணவனை சில நலன் விரும்பிகள் சேர்ந்து இந்தியாவிலே அந்த படிப்பு வசதி இருக்கிறபடியா இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஏழை பெற்றோர்கள் இந்தியாவில் அந்த மாணவன் படிப்பதற்கான காசை அனுப்புறதில்லை, பணத்தை அனுப்புறதில்லை, பெரிய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அந்த வகையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த மாணவனுக்கான ஒரு புலமை பரிசிலை இந்திய அரசுடன் பேசி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன்.